தமிழக கேரள எல்லையில் உள்ள கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் வினோதமான தூக்க நேர்ச்சை விழா நடந்தது. தமிழக கேரள எல்லையில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தூக்க நேர்ச்சை திருவிழா நடைபெறுவது உண்டு. இந்த ஆண்டும் இவ்விழா சிறப்பாக நடந்தது. தூக்க நேர்ச்சை விழாவில் 40 அடி உயர தூக்க மரத்தில் 4 வில்கள் கட்டப்பட்டு அதில் விரதமிருந்த பக்தர்கள் துணியால் கட்டப்படுவர். பின்னர் நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டியிருந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பக்தர்களிடம் கொடுத்து உயர தூக்கச் சொல்லி வலம் வரச் செய்தனர். கோயில் இருக்கு, 2 முடிப்பறை இருக்கு. இந்த 2 கோயில்ல இருந்து இந்த கோயில்ல தான் தூக்கம் நடக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். 1500 பிள்ளைங்க கிட்ட இருப்பாங்க. இந்த நம்ம என்ன வேண்டுதோ சக்தியோட வேண்டி இந்த கோயில வந்து கும்பிடுவாங்க. என்ன குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. இவங்க ஒரு வில்ல 4 பிள்ளைங்க தூங்குவாங்க. அப்படி 380 வண்டி கிட்ட இருக்கு. நல்ல விசேஷமா நடக்கும் இந்த கோயில. இந்த ஆண்டு 1530 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெற்றது. இவ்விழாவில் கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.